உள்ளத்துடன் மிக பெரும் பணியை தமுமுக செய்து வருகிறது. கொரோனாவால் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதற்கு ஆரம்பத்தில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தன என்பதை பார்த்தோம். அப்படிப்பட்ட நிலையில் சொந்தமோ பந்தமோ இல்லாத மனிதர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தால் ஓடோடி வந்து அவர்களின் உடல்களை எடுத்துச் சென்று பாதுகாப்பான முறையில் அடக்கம் செய்கின்ற உங்களின் பணி மனிதநேயத்தின் உச்சத்தை காட்டுகிற பணி. அதிலும் இறந்து போனவர் இந்து கிறிஸ்துவர் என எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவரவருக்கு உரிய இறுதிச் சடங்குகளை செய்தபின் அடக்கம் செய்து அவரவர் நம்பிக்கைகளை போற்றுகிற உங்களின் செயலுக்கு ஒரு சல்யூட். பாஜக பிரமுகர் ஒரு இறந்தபோது கூட மற்றவற்றை மறந்து மனிதநேயம் என்பதை மட்டும் பார்த்து உடல் அடக்கம் செய்யப்பட்டதை சமூக வலைத்தளங்களில் பார்த்தேன். தமுமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே மதவேதம் பார்க்காமல் மனிதநேய பணிகளை செய்கிறது. அதனால்தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்னை இல்லம் போல கருணை இல்லம் போல தொண்டாற்றுகின்ற இயக்கம் தமுமுக என்று பாராட்டினார். நான் நேரிலேயே பார்த்திருக்கிறேன். சுனாமியால் தமிழகம் பாதிக்கப்பட்ட போது நாகை மாவட்டம் தெட்டி என்ற இடத்தில் தமுமுக அறக்கட்டளை கட்டிய சமூக நலக்கூடத்தை திறந்து வைக்கும் வாய்ப்பை எனக்கு அளித்தீர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் உயிர்காக்கும் 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்தார். தமுமுகவின் ஆம்புலன்ஸ் சேவையாலும் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. 25 ஆண்டுகளாக தொண்டுள்ளத்துடன் இப்படிப்பட்ட பணிகளை செய்வதென்பது சாதாரணமானதல்ல. மதவேதம் இல்லாத உங்கள் சமூக பணி சிறக்கட்டும். தலைவர் கலைஞர் அவர்கள் அழைப்பதைப் போல உங்களையும் நாங்கள் உடன்பிறப்புகளாகவே பார்க்கிறோம். அதனால்தான் CAA NRC என்று உங்களை மத ரீதியாக எங்களிடமிருந்து பிரிப்பதற்கு மத்திய அரசு முயன்றபோது உங்களோடு தோளோடு தோல் நின்றோம். நம்முடைய ஒற்றுமை மத்தியில் இருக்கும் ஆட்சியாளர்களுக்கு கசக்கிறது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு திமுக தடையாக இருக்கிறது என்றும் MK ஸ்டாலின் தடையாக இருக்கிறார் என்றும் பாஜகவினுடைய தேசிய தலைவர் JP நட்டா சமீபத்திலே சொன்னார். ஆனால் உண்மை என்ன? இந்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் GDP என்பது -23.9% என்ற அளவுக்கு இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து காணப்படாத மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எங்கே மதவெறியை தூண்டலாம், எந்தெந்த மொழிகளை சிதைக்கலாம், எப்படியெல்லாம் இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்கலாம், எதை கிளறி கலவரத்தை ஏற்படுத்தலாம் என்பதை மட்டுமே சிந்திப்பவர்களின் கைகளில் நாடு சிக்கியிருக்கிறது. நாட்டை மீட்க வேண்டும் என்றால் ஜனநாயக சக்திகள், மத நல்லிணக்க சக்திகள், சமூக நீதி சக்திகள் ஒன்று சேர வேண்டும்.